வணக்கம் நண்பர்களே. இப்போ பார்த்தீங்கன்னா, அண்ணாமலை தமிழகத்துல தோத்துட்டாருன்னு சொல்லி ரொம்ப எகத்தாளம், எக்காளம், ஆடுற ஆட்டம் எல்லாம் பார்த்துக்கிட்டு தான் இருக்கான். ஆனா, ஓட்டு வங்கி எந்த அளவுக்கு உயர்ந்திருக்கு, எந்த அளவுக்கு திமுகவுடைய வாக்கு வங்கிலாம் குறைஞ்சிருக்குங்கிறது எல்லாம் பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறோம். அதுல இந்த சைமன் ஒரு நபர் கூட ஏதோ கட்சியெல்லாம் கலைச்சிருந்தாப்புல. ஒருவேளை இன்னைக்கு கட்சியை கலைச்சிட்டு வேளாங்கண்ணிக்கு போய் முட்டையை போட்டு சொந்த ஊருக்கு எதுவும் போயிடுவாப்புல என்னமோ தெரியல. அதை பொறுத்திருந்து தான் பார்க்கணும். ஏன்னா அவர் கட்சியை கழிச்சா அவர் தான் சொல்லியிருக்கிறாரு. அதை வேணா அவர் செய்யட்டும், ஒன்றும் தப்பு இல்லை, நல்ல விஷயம்தான். அதே மாதிரி அண்ணாமலை ரொம்ப சாஃப்டா இருக்கிறாரு, திமுக ஃபைல்ஸை மட்டும் தான் வெளியிட்டாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு பேச்சு இருந்தது. ஆனா இனிமேல் தானே ஆட்ட ஆரம்பம், அது புரியணும்ல. இப்போ 3ஆம் முறை மோடிக்கு உட்காந்தாச்சு, இனிமேல் போட்டு திமுக போட்டு கிண்டுல இருக்கக்கூடிய அமைச்சர்கள் பட்டியெல்லாம் வெளியே வரும்ல. அதுல ஆராசா, அப்புறம் இந்த டிஆர் பாலு, பொன்முடி, இந்த மாதிரி ஆளுகளுடைய வேலைத்தரம், அவங்க பண்ணிருக்கக்கூடிய ஊழல்லாம் இனிமேல் தானே வெளியே வரும். அதுக்குரிய நடவடிக்கை இனிமேல் தானே பாயும். எல்லாரும் அதானே எதிர்பார்த்துட்டு இருக்கிறாங்க. அடுத்த முறை பாருங்க என்ன என்ன நடக்குதுன்னு பாருங்க. போக போக இன்னைக்கு எதிர்காலத்துல பார்த்தீங்கன்னா திமுக செஞ்ச ஊழல்கள் எல்லாத்தையும் வெளியே கொண்டு வரும்போது திமுக கட்சி அழிஞ்சால் அழிகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா நம்ம சொல்லிக்கலாம் 1000 வெளியே 1000 வேஷம் போடலாம், 200 வாங்கிட்டு ஊபிஸ்கள்லாம் வேணா பேசலாம். ஆனா உண்மை நிலவரம் என்ன, கள நிலவரம் என்ன, இன்னைக்கு வாக்கு வங்கியா உயர்ந்திருக்கிற காரணம் என்ன? அந்த அளவுக்கு திமுக மேல அதிருப்தி இருக்கிறதுனால தானே. அதிருப்தியா தான் இன்னைக்கு நடக்கிறதுக்கு பிற ஆட்சி நடந்துட்டு இருக்கு தமிழகத்துல. காட்சி ஏதோ காமெடியான ஒரு காட்சி நடந்துகிட்டு இருக்கு. இன்னமும் ஆட்சிங்கிற பேர்ல நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனா மொத்தம் ஆப்பு வைக்க போறாரு அண்ணாமலை. பொறுத்திருந்து பார்ப்போம். வணக்கம் இந்து சொந்தங்களே. திருநெல்வேலி மாவட்டம் நாங்குநேரி தாலுகா ஆண்டார்குளம் கிராமத்திலேருந்து நாங்கள் பேசுகிறோம். இது ஒரு ஃபேமஸான சிவன் கோயில். இந்த சிவன் கோயில் ஒரு காட்டுப்பகுதிக்குள்ளே இருக்குது. இதை புனரமைக்காமல் பல காலமாக பாதிப்பான சூழ்நிலையில் உள்ளது. இதில் பார்த்திங்கன்னா நிறையா நாகங்கள் குடிபோகும், நிறையா மயில்கள் அடைகிறது. பல விசித்திரமான கோயில் இந்த கோயில். இந்த கோயிலை புனரமைக்கிறதுக்கு நாங்கள் பல காலமாக ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஆனால் எங்களால் இன்னும் முடியலை. எங்களால் எக்கனாமிக் பிரச்சனைனால முடியல. இதை பாருங்கள், ஜல்லி அடித்து போட்டிருக்கோம், ஜல்லி எல்லாமே அடிச்சிருக்கோம். மேலே சீட்டு பாருங்கள், மேலேருந்து பனங்காயாக விழுந்து சீட்டெலாம் நொறுங்குது. உங்களால் முடிஞ்சது 5 10 50 100 எவ்வளோ இருந்தாலும் சரி, நான் என்னுடைய ஜிபே நம்பர் சொல்கிறேன். இந்த நம்பருக்கு நீங்கள் கொடுத்து உதவுனீங்கன்னா இந்த சிவன் கோயிலை புனரமைக்கிறதுக்கு ஒரு உதவிகரமாக இருக்கும். என்னுடைய ஜிபே நம்பர் சொல்கிறேன். உங்களால் முடிஞ்சது 5 10 50 100 விருப்பம் உள்ளவங்க உதவி பண்ணுங்கள். 93 85 44 31 06 இந்த நம்பருக்கு உங்களால் முடிஞ்சது இந்த கோயிலை புனரமைக்கிறதுக்காக, ஒரு இறை அருள் பெறுவதற்காக நீங்கள் உதவி பண்ணிங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். நன்றி.